இதன் பூர்வீகம் அமேசான் காடுங்களாங்க. ஆனா நாம அங்கெல்லாம் போக வேண்டியது இல்லைங்க. இப்ப நம்ம ஊர்லயே எல்லா இடத்துலயுமே இந்த முள் பழம் கிடைக்குதுங்க. கொஞ்சம் இடம் இருந்தா போதுங்க. நம்ம வீட்லயே கூட நாம இந்த செடிய வச்சுக்கலாங்க, இந்த மரத்த. ஆனா இதுக்கு ஆணி வேர்லாம் கிடையாதுங்க. சல்லி வேர் தாங்க. அதனால நம்ம கட்டடத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதுங்க. மாடி தோட்டத்திலயும் கூட இத ஈஸியா வளர்க்கலாங்க. ஆனா பழங்கள் அவ்ளோ நெறைய பழங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது. அ பழங்கள மட்டும் தான் சாப்பிடணும்னு கிடையாதுங்க. மாடி தோட்டத்துல வச்சு அந்த இலைகள கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இலைகளுமே அதிக மருத்துவ குணம் உடையதுதாங்க. இதன் இலைகள ஃப்ரெஷ்ஷாவும் டீ போட்டு குடிக்கலாங்க. பழம் இலை கிடைக்காதவங்க ட்ரை லீஃபாவும் வாங்கி டீ தூள் மாரி அரைச்சு வச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அடிக்கடி இத யூஸ் பண்ணிக்கலாம். இதாங்க இதோடைய ஃப்ளவர்ஸு. இந்த பூக்கள் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். கொஞ்சம் நல்லா சைஸும் பெரிய சைஸா இருக்குங்க. பழங்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இனிப்பும், புளிப்பும் கலந்த சுவையோட இருக்கும். சீட்ஸு கம்மியா தாங்க இருக்கும். நார்மல் பழத்தோட இது சீட்ஸ் கம்மியா இருக்கும். ஒரு பழமே 1/2 கிலோலருந்து 3/4 கிலோ வரைக்கும் வருங்க. ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்க எங்க வீட்ல எல்லாத்துக்குமே இந்த முள் சீத்தாப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஹீமோதெரபி குடுத்தவங்களுக்கெல்லாங்க இது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாரி செயல்படுங்க. நம்ம கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பழத்த எடுத்துக்கணும்னு இல்லைங்க. வரத்துக்கு முன்னாடியே இந்த பழங்கள நம்மளுக்கு எங்க கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடணுங்க. அது மாரி இலைகளையும் நம்ம அடிக்கடி எடுத்து சாப்பிட்டுக்கணுங்க. நம்ம குடும்பத்த நாம தாங்க ஆரோக்கியமான குடும்பமா மாத்திடலாங்க. கேன்சருக்கு ஒரு பெஸ்ட் அப்டின்னா முள் சீத்தா பழம் தாங்க. இந்த பழம் எங்க கிடைச்சாலுமே உடனே வாங்கிருங்க. எவ்வளவு விலை சொன்னாலும் வாங்கி உடனே நீங்க சாப்பிடுங்கங்க. அவ்வளோ நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.